வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024வது வருடத்திற்குரிய குரு பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக குரு என்பவர் தனக்காரகர், குழந்தை செல்வத்துக்கு அதிபதி, அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய காரிய கர்த்தா, கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான இந்த குரு பகவான் பெயர்ச்சியானது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அந்த ரிஷப மனை என்பது கால சக்கரத்தினுடைய 2வது வீடு, அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்விலும் தன்னுடைய பேச்சு வாக்கு பழிதம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சியானது அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தில் அந்த ரிஷப மனையில் இருக்கின்ற குரு பகவான் கன்னி மனையையும் விருச்சிக மனையும் மகர மனையையும் பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்த போகிறார். அப்போ ரிஷப வீட்டில் இருக்கின்ற குரு பகவானால இந்த 12 ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். மகர ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் வருட இந்த குரு பெயர்ச்சியால மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மகர ராசினரை சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வளர்ச்சியையும் மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக, பாக்கிய பார்வையாக உங்க ராசியின் மீது பதிகிறது. உங்க ராசி லக்னம் உயிர் மீது பதிகின்ற காரணத்தால இதுவரைக்கு கடந்த 2.5 வருடங்களாக மன குழப்பத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மனக்குழப்பம் இருந்தது, மனதில் தெளிவில்லாத தன்மை இருந்தது, ஏதோ போய்கொண்டிருக்கிறது, பல வகையான அழுத்தங்கள் பிரஷர்கள் கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பதற்கு அந்த குருவினுடைய பார்வை முழு சுபர் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசின் மீது பதியும் போது தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய தன்மை, ஒளி பொருந்திய தன்மை, அதாவது மன கவலைகள் நீங்கி மன சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைய போகிறது. அப்போ இதுவரைக்கும் உடல்நலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தது, பிரச்சனை இருந்தது, தலை வலியாக இருந்து கொண்டது, எதற்கெடுத்தாலும் ஒரு வகையில் ஒரு சோம்பேறித்தன்மை, ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ், என்னடா இது எதிர்மறை எண்ணங்கள் விளைவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போகிறது. அப்போ மனசு நன்றாக இருந்தாலே எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு அல்லவா? அப்போ அதாவது எழுச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனதில் தெளிவு, தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது. இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு இருந்தது, கணவன் ஒரு இடத்தில் மனைவி ஒரு இடத்தில், இப்படி ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் இருந்து நிம்மதி பிறக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடம் என்பது பதவி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கடந்த 2.5 வருடங்களாக ஒரு தொழிலில் செட்டில் ஆக முடியல, ஒரு வேலையில் இருந்தால் கூட வேலையில் அழுத்தம் பிரஷராக இருந்தது, தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, இந்த மாதிரி வேலையில் செட்டில் ஆகாத பல வகையான சோதனைகளை தந்து கொண்டிருந்த மகர ராசி என்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, மேம்பாட்டு, தொழிலையும் வேலையிலும் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போ 2.5 வருடங்களாக நல்ல உழைப்பு போட்ட அந்த உழைப்பு கேட்ட அங்கீகாரம் கிடைக்கல, என்னுடைய உழைப்புக்கு மற்றவர்கள் தான் சென்றது, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லது நடக்கவே இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக
நிச்சயமாக இப்போ உங்கள் உழைத்த உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்க போகிறதுன்னு சொல்லணும். ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு ப்ரமோஷன் தடையாக இருந்தது, ப்ரமோஷனே கிடைக்கல, ஏற்கனவே ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடியே எனக்கு வரணும், பல எதிரி தொல்லைகள், பல இன்னல்கள் சந்தித்து அது ப்ரமோஷன் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்க போகிறது, பதவி கிடைக்க போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார் அல்லவா, ஒரு சுப கிரகம் உட்கார்ந்திருக்கார் அல்லவா, அது சுக்கிரனுடைய வீட்டில் உங்களுடைய யோகத்தை தரக்கூடிய அந்த வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அல்லவா, அப்போ உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்க போகிறது. குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குழந்தைகள் ஒரு சைடு இருந்தாங்க, நீங்கள் ஒரு சைடு இருந்தீங்க, உங்கள் பேச்சை குழந்தைகள் கேட்கல. இந்த மாதிரி குழந்தைகளால் வருத்தமடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடியதும், இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மை, குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை, படிப்பில் சாதிக்கக்கூடிய தன்மை, அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை. ஏன்னா 5ஆம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா. அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது குரு உட்கார்ந்திருக்கார். அப்போ கடந்த காலத்தில் கடந்த 2.5 வருடங்களாக எத்தனை பிரார்த்தனைகள் எடுத்திருப்பீங்க, எத்தனை இஷ்ட தெய்வங்களை வழிபட்டிருப்பீர்கள், அந்த வழிபாடு இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல, அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்தது. ஏன்னா 2.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, கடந்த 2.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு பல தடைகள், மனம் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ இந்த காலகட்டம் திருமண பாக்கியங்கள் ஏற்படும், தடைபட்ட அத்தனை விதமான சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய தன்மை, அதாவது தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் நடைபெறக்கூடிய தன்மை, வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள், அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம், அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கி அதன் மூலமாக தொழில், அதாவது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி தொழிலை ஆரம்பிப்பதற்கான உத்வேகங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதுவும் மிக முக்கியமாக அந்த குரு பகவான் சப்தம பார்வையாக 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடம் என்பது மன மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபத்தை குறிக்கக்கூடிய தன்மை அல்லவா. இதுவரைக்கு எத்தனை உழைப்பு போட்ட ஒரு 4 காசு கூட சேமிக்க முடியல என்று இருக்கின்றவர்களுக்கு சேமிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடத்திலிருந்து 11, 5, 11 கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. அப்போ கடவுளினுடைய அனுகிரகம், இயற்கையாக இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக நல்லவைகள் நடக்கக்கூடியதும், எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அது எல்லாமே எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மையும், தொட்டது துளங்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரர் சார்ந்த விஷயம், அதாவது சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள். பாகிஸ்தான் நல்லா இருக்கிறதுனால அந்த பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய தன்மை, ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வலி வேதனையுடன் இருந்து கொண்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இந்த வருடத்தினுடைய இறுதியில் புத்துணர்வு பெறக்கூடிய, நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வலிமையாக கிரக அமைப்புகள் இருக்கிறது. ராகு கேதுக்களும் கூட பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது மகர ராசி என்பதற்கு நல்லத்தை தரக்கூடிய அமைப்பும், சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு காசு பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத
உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் கடந்த 2.5 வருடங்களாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பகை இருந்து கொண்டே இருந்தது. நான் நல்லது செஞ்சாலும் அது கெடுதலாகவே முடியக்கூடிய தன்மை, தன் பேச்சை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை கேட்காத நிலை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் தன்னை அழுத்தி வருத்தி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் அதிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு வீடு கட்டி அந்த வீடு கட்டி பாதிலேயே நிற்கிது அப்படின்னு இப்போ அதை எடுத்து செயல்படக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு வீடு அமையிலேயே, அதாவது ஒரு கனவு இல்லம், இந்த மாதிரி ஒரு வீடு அமைக்கணும் என்கின்ற ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த கனவு இல்லம் அமைக்கக்கூடிய வகைகள், ஒரு சிலர் இடத்தை வாங்கி போடக்கூடிய தன்மை, அசையும் அசையா சொத்துக்கள் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய தன்மை. கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தில், அதாவது எத்தனையோ இது பண்ணோம், ஒரு புகழ கிடைக்கல, ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தில் தமக்கு ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கலையே என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதில் புகழ் பெறக்கூடிய தன்மையை உருவாக்கும். அரசியல்வாதிகளும் கூட கடந்த 2.5 வருடங்களாக ஒரு நல்ல பதவி கிடைக்கல, நான் நல்லா உழைச்ச அதுக்கான ரெகனைசேஷன் இல்லைங்கிறவங்க கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு திடீரென்று ரெகனைசேஷன் கொடுக்கக்கூடிய தன்மை, அதிகாரம் சார்ந்த தன்மை, அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள், அரசு எக்ஸாம் எழுதி அதில் சாதிக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த குரு பெயர்ச்சி, இந்த குருவால் உங்களுக்கு அதிக நன்மை நடக்கணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணமூர்த்தி சென்று வழிபடுவதும் அல்லது திருச்செந்தூரில் உள்ள முருகனை சென்று வழிபடுவதும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல தெய்வ வழிபாடு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏற்றத்தையும் தன லாபத்தையும், மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான அழுத்தம், பிரஷர் நீங்கக்கூடிய தன்மையும், தொழிலில் உயர்வையும், வேலையில் ஒரு நல்ல செட்டில் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்குங்கிறதுனால எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார், அதாவது ஆட்சி பலத்துடன் இருக்காரா, இல்லை உச்ச பலத்துடன் இருக்காரா, இல்லை மூலத்திரிகோண பலன் அல்லது நீசமாக இருக்காரா, அல்லது திக்பலத்துடன் இருக்காரா அப்படிங்கிறத பாருங்க. அதே சமயத்தில் குரு பகவான் சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கா அல்லது அசுப கிரகங்களுடன் இணைகிறார்களா அல்லது பார்த்திருக்காரா, என்ன தசாபுத்தி, இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, அதாவது 9 கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ என்ன நடப்பு, தசா புத்தி அந்தரம் சூட்சமம், இவைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நன்று, என்ன வேலை நமக்கு கிடைக்கும், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் அமையும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அப்போது நிச்சயமாக, அதாவது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.